மீனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மீனராசி ஐப்பசி மாத பலன் 2025. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 7வது மாதம் ஐப்பசி மாதம். மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சகதியில துளாராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஐப்பசி மாதம். இந்த துளாராசியுடைய அதிபதி யாருன்னா சுக்கிரன். துளாராசிக்கு மட்டும் சுக்கிரன் அதிபதி இல்ல, ரிஷபராசிக்கும் அதிபதி தான். ஆனா துளாராசியில தான் மூலத்திரிகோணம் அடைவார். மூலத்திரிகோணம்னா ஒரு கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த மாசம். சுக்கிரனுடைய அதிதேவதை யாருன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமியுடைய ஆதிக்கம் நிறைந்த மாசம் இந்த ஐப்பசி மாதம். ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி தீபாவளி வருது. இந்த தீபாவளியே பாத்தீங்கன்னா லட்சுமி பூஜை தான். லட்சுமி பூஜை அன்றைய தினம் விரதம் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வீட்டிலேயே லட்சுமி பூஜை செய்யலாம். அதாவது ஒரு நெய் விளக்கேற்றி வச்சு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் லட்சுமிக்கு. இல்லைன்னா கோயிலில் பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு நெய் விளக்கேற்றி ஒரு முழு மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்தாலும் சிறப்பு. அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி கேதார கௌரி விரதம். கேதார கௌரி விரதத்தன்று விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி சூரசம்ஹாரம். 6 நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி இந்த 6 திதியும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடக்கூடிய அமைப்பு. அதாவது எந்த தோஷம் இருந்தாலும் சரி. அடுத்ததா முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான வாழ்க்கையிலே செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடிய சூரசம்ஹாரம் 6 நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததா இந்த ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி வாஸ்து நாள். புதிதாக வீடு கட்டுவதற்கு கிரக ஆரம்பம், அதாவது வீடு மனை கூடுறாங்க இல்லையா, அது செய்வதற்கு சிறப்பு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் தான் நவ கிரகத்துல சந்திரன் பிறந்தது. இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா துலா ஸ்நானம் சிறப்பு. ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் சென்று காவேரி ஆற்றிலே புனித நீராடுவது சிறப்பு. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஐப்பசி மாதத்துல மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் இந்த மாதம் மிதனத்துல இருந்து கடகத்துக்கு அதிசாரமா 49 நாள் உச்சமாகி செஞ்சிருக்கிறார். உங்க ராசிநாதன் உச்சம். கோடியில் ஒருவனுக்கு ராசி உச்சத்தில் 4ஆம் இடத்துல இருந்த குரு 5ஆம் இடத்துல உச்சமாகி உங்க ராசிநாதன் செஞ்சிருக்கிறார். பெரிய ஒரு நன்மை. ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்து குருவை நாதீத்த குருன்னு சொல்லுவாங்க. அதாவது தர்மர் சூதாடி வனவாசம் போன குரு 4ஆம் இடத்து குரு. சொந்தக்காரவங்க நம்ம யாருடைய உதவியும் நமக்கு கிடைக்காத செய்யக்கூடிய குரு 5ஆம் இடத்துக்கு போய் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடத்துல போய் புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு ஸ்தானத்துல போய் உச்சமாகி சஞ்சரிக்கிறார். அதுவும் ராசிநாதன் குரு. அதோட 9வது பார்வையா உங்க ராசியை பார்க்கிறார். அது அதை விட சிறப்பு. ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்ம சனி தான் ஒருத்தருக்கு இருக்கிறதுலயே டஃப்பான காலம். அந்த ஜென்ம சனியை இந்த மாசம் குரு உங்க ராசிநாதன் உச்சமாகி 9வது பார்வையை பார்க்கிறார். ஜென்ம சனியில தான் சிவபெருமானே தன்னுடைய தாரத்தை இழந்தது. அப்ப அந்த ஜென்ம சனியுடைய பாதிப்பு இந்த மாசம் குறையும். 7.5 சனியுடைய பாதிப்பு குறையக்கூடிய மாசம் இந்த ஐப்பசி மாதம். ஏன்னா சனியை குரு பார்க்கறதுனால, சனி சுபத்துவம் அடைகிறதுனால அவருடைய கெடுபலன்கள் குறையக்கூடிய மாசம் இந்த ஐப்பசி மாதம் மீனராசியை பொறுத்தவரைக்கும். இதுவே ஒரு பெரிய நன்மை. அடுத்ததா உங்க ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். எத்தனாம் தேதி வரைன்னா 10ஆம் தேதி வரை. பொதுவாக 2ஆம் இடத்து அதிபதி 8ல் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அது வாக்குல கவனமாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க கூடாது. பேச்சில கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் இழுபறியா இருக்கும் 10ஆம் தேதி வரை. ஆனால் இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திலேயே 9ஆம் அதிபதி செவ்வாய், 2ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சமாகி அவருடைய 5வது பார்வையோடு செஞ்சிருக்கிறார்.
9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சின்னா மிக அற்புதமான பலன். அதுவும் 2-9 எப்போ சம்மந்தப்படுதோ எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, பொருளாதாரம் சம்பந்தமான எதிர்பாராத ஒரு தொகை வந்து சேரும். நீங்கள் கடன் கொடுத்துட்டு திருப்பி வராதுன்னு நினச்ச காசெல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, அல்லது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதாரம் அடுத்தவங்க காசாவது உங்கள் கையில் புரளக்கூடிய மாதம் இந்த மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சகதியில செஞ்சிருக்கிறார். பொதுவா அஷ்டமாதிபதி நீச்சத்துல செஞ்சிருக்கிறது நன்மை. ஆனா 3ஆம் இடத்து அதிபதி அவர் தானே. அப்ப இளைய சகோதரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். அதே போல பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற முயற்சியில வந்து கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டு அடுத்தது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துடும். இந்த ஒப்பந்தம், கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப ஏன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் அதிபதி 8ல் ஆட்சி. பொதுவா 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும். ஆனா சுக்கிரன் மூலத்திரிகோணம் ஆட்சி ஆகிறதுனால எதிர்பாராத லாபத்தம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, ரேஸ் லாட்ரி இந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல வந்துடும் 16ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், அதாவது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம் 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். எத்தனாம் தேதி வரைக்கும்னா 7ஆம் தேதி வரை. 7ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பார்வையோட செஞ்சிருக்க போகிறார். 4ஆம் இடத்து அதிபதி 9ல், 7ஆம் இடத்து அதிபதி 9ல். திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடும். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, 2வது குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, வாடிக்கையாளர்கள் தொழிலிலே பெருகக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, உங்கள் நிலத்தைய நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, அல்லது இடமோ நிலமோ வாங்கக்கூடிய அமைப்பு, புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், இந்த மாதிரியான அனைத்து விதமான நன்மைகளையும் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். 7ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய புதனால், அதுவும் குரு பார்வையோட. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல நீச்சகதியில செஞ்சிருக்கிறார். இது ஒரு நன்மை. ஏன் அப்படின்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துல அதுவும் நீச்சகதியில செஞ்சிருப்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்ப விபரீத ராஜயோகமாக செயல்படும். அப்ப ஏற்கனவே நம்ம சுக்கிரன் வந்து உங்களுக்கு எதிர்பாராத நன்மையை செய்வார், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார்னு சொல்லியிருந்தோம். அப்ப இதுவும் அதோட விபரீத ராஜயோகம் தான். எதிர்பாராத அதிர்ஷ்டம், அதாவது 6ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் நீச்சம் அடைவது, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தனலாபம், இந்த மாதிரியான ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அதிர்ஷ்டம் செயல்படும். ஏன் அப்படின்னா இந்த மாசம் குரு உச்சமாகி உங்க ராசியை பார்க்கறதுனால, ஜென்ம சனியுடைய பாதிப்பு குறையறதுனால உங்களுக்கு தடை இல்லாம எல்லா கிரகத்துடைய நற்பலன்களும் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த ஐப்பசி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.